ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 27/5/2026க்கான கேரளா லாட்டரி ஜான்கி தானே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டோட்டல் பண்ணால் 11 அப்படிங்கிற நம்பரில் மொத்தம் நமக்கு 3 டைம் 4 டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க. ஸோ 65 அப்படி நம்பர் ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, அதில் என்னென்ன நம்பர் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத மீதி இருக்கிறத அவங்க பார்த்துக்குங்க. சரிங்களா, 74 ஒன்று. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல 74ங்கிறது நமக்கு அடிச்சிருக்காங்க. 92 ஒன்று. ஸோ இங்கே நமக்கு 92 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 92ங்கிறது நமக்கு 3 டைம் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 56ங்கிறது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 56 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 56, இது 3 டைம் வரணும்னு சொல்லியிருந்தோம். இது வராமல் இருந்துச்சு. சரிங்களா, அந்த டைம் நம்ம சொல்லியிருந்தோம். 56ங்கிறது 3 டைம் வந்துருச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 74 வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணால் நமக்கு 11 தான். சரிங்களா, இது 3 டைம் வரணும். வராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 74ங்கிறது 574ங்கிறது இந்த இடத்துல ஒரு டைம் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 074ன்னு சொல்லி ஒன்று அடிச்சிட்டாங்க. இன்னொரு டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 74 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மொத்தம் நமக்கு 92 ஒன்று, இதுவும் 2 டோட்டல் பண்ணால் 11, 5 6 டோட்டல் பண்ணால் 11, அதே மாதிரி 8 3 டோட்டல் பண்ணாலும் 11 தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போது 83ங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டைமு, இங்கே ஒரு டைமு, ஸோ இங்கே ஒரு டைமு, மொத்தம் 3 டைம் அடிச்சிட்டாங்க. டோட்டல் பண்ணால் 11 அப்படிங்கிற நம்பரே இந்த மாதத்தில் மட்டும் 92ங்கிறது 3 டைமு, 56ங்கிறது இன்னையோட சரி 3 டைம் அடிச்சிட்டாங்க, 83ங்கிறது 3 டைம் அடிச்சிட்டாங்க. இப்போ 74ங்கிறது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. 74 அப்படிங்கிற நம்பரு 3 டைம் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நாளைக்கு கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இனி வரும் நாட்களில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 746 அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் பின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நமக்கு 74ங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பிசி, இது ஒரு பிசி ரிட்டன் வந்துச்சுன்னா இப்போ 674 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக உள்ள இந்த மந்த் மட்டும் லாஸ்ட் வரைக்கும் 674ங்கிறது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 7447ங்கிறது எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாரும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். சரிங்களா, இன்னும் நமக்கு இந்த 65ம் 74 மட்டும் தான் இன்னொரு டைம் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 65 வந்துருச்சு, 74 இன்னும் மீதி இருக்குது. சரிங்களா, ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரே சிங்கிள் நம்பர் தான் எடுத்து சொல்ல போகிறேன். சரிங்களா, கரெக்டாக 839 465 அப்படி நம்பர் நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 839 465 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் ஸோ 39 அப்படிங்க இதுக்கு நேராகவே வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, ஏசி உள் நம்பரில் ஏசி 39க்கு ஒரு பிசி 39, பிசி 46க்கு ஒரு ஏபி 46. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துட்டாங்க, ஏபி எடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு ஏபி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஏபி எடுக்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 டேரெக்ட்டு, 46 டேரெக்ட்டு. அப்போ 59ம் டேரெக்டாக நமக்கு ஏபி 59 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏபியில் ஒரு 59 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபி 59 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் 594 அப்படி நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8594. சரிங்களா, 8594 அப்படி நம்பரு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம இது புதுசாக இப்போ தான் சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்தடுத்த நாளே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். 69 வந்து பார்த்திங்கன்னா 6954. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9545. சரிங்களா, 6954க்கு நமக்கு திருப்பி ஏசி 45 அடிச்சிட்டாங்க. 54 திருப்பி 45 அடிச்சிட்டாங்க. இப்போ 9554க்கு 45 திருப்பி 54 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம அப்படியே அந்த 54 திருப்பி வைக்கிறோம். சரிங்களா, ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 48ங்கிறது ரிட்டன் அப்படியே அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ரிட்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 8594 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஸ் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா 90 38 90 57 18 62 45 07. ஸோ இதிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராஸாக நமக்கு
98 30லேருந்து பாருங்கள், இதுலேருந்து மேலே 3 நாள் கழிச்சு நமக்கு 0875. ஸோ இதுலேருந்து மேலே 2 நாள் கழிச்சு நமக்கு 1510. 1510ங்கிறது நமக்கு இங்கே உள்ளேருந்து மொத்தமாக எடுத்து அடிச்சிருக்காங்க. திரும்ப 2 நாள் கேப் விட்டு இங்கே 52 57. இங்கே ஃபஸ்ட்டில் நமக்கு 2 நம்பர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட்லேருந்து அதை மட்டும் பார்த்து இங்கே நமக்கு ஆனால் கம்பல்சரி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக மார்க்கிங்கில் சொல்கிறோம். சரிங்களா? 57 இங்கே நடுவில் உள்ள நம்பர் பாருங்கள். 57 அப்படி நம்பர் நமக்கு ஏசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 57ங்கிறது ஏசி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 26 இங்கே உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பர் 26 எடுத்து பாருங்கள். நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பரை எடுத்து அப்படியே நமக்கு பிசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 52 ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து நடுவில் உள்ள 57 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க. 26 எடுத்து அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 57 எடுத்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா 98 30 அப்படியே பேக் பண்ணி அடிச்சிட்டாங்க. அப்போது நாளைக்கு இதே மாதிரி 2 நாள் நம்ம கேப் போட்டு எடுத்தோம்னா 39 65 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு லாஸ்ட்டு 2 மாதத்தில் பாருங்கள் டிஏ போர்டு 90. சரிங்களா? ஸோ அதை காமனாக வச்சு 90 அப்படி நம்பரை வச்சுக்கலாம். சரிங்களா? 90ங்க நம்பரை வச்சுட்டு இங்கே நமக்கு லாஸ்ட்டாக உள்ளதில் 75ங்கிறது கம்பல்சரி வந்திருக்கு. 30ங்கிறது கம்பல்சரி வந்திருக்கு. இப்போ 65ங்கிறது கம்பல்சரி அடித்தாங்கன்னா 90 65 அப்படி நம்பர் வரலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 0875க்கு நமக்கு அந்த 8 மட்டும் விட்டுட்டு 075 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. இங்கே 038. சரிங்களா? 3D நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சிட்டாங்க. 965 நமக்கு 65 வந்தப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 65 அடித்தப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு 952 9 வந்திருக்கு. மறுபடியும் நமக்கு 536 இதே நமக்கு 65 தான். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 9 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு மறுபடியும் 65 அடித்தனால நாளைக்கு ஆல் போர்டுக்கு ஒரு 9 சான்ஸ் இருக்கிறதுனால 9 தனியாக நமக்கு வெளியிலேயே வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ 830 இங்கே நமக்கு லாஸ்ட்டில் 3D 830 ஃபுல்லாக பாஸு. 0875க்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு 3 நம்பர்ஸ் கம்பல்சரி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 95க்கும் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கிறதுனால 965. சரிங்களா? 39 65ங்கிறதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 965ங்கிறத திருப்பி மட்டும் சரிங்களா 956 அப்படி நம்பரை வச்சு 39 அப்படியே வச்சுக்கிறோம். 39 56 90 65 நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு. ஆல் போர்டுக்கு நாளைக்கு 9ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. இதுலேருந்து ஏபிஎஸ்சி பிசி பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். 39 65லேருந்து எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கம்பல்சரி இதுலேருந்து 3 நம்பர்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 9 காமனாக வச்சுட்டு 96 95. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.